ஸோ வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் அப்படின்றது உரிமை தொகையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3 மாதத்துக்கு 3000 ரூபாய் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து கோடை விடுமுறைக்காகன்னு சொல்லிட்டு வந்து அந்த 2000 ரூபாவும் சேர்த்து 5000 ரூபாவை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இது எங்கள் மக்கள் எல்லாருக்குமே வந்து பெரும் தொகையாகவே இருந்திருக்கு, பெரும் உதவியாகவே இருக்குது இது. ஸோ வந்து இவரே நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவே வந்து திரும்ப ஆட்சிக்கு வருவார் அப்படின்னா வந்து அவர் திரும்ப 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. அவர் கண்டிப்பாக அவர் கொடுக்குற வாக்குறுதி எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக அவரே வந்து ஆட்சிக்கு வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து நலன் தரணுன்றது நாங்கள் எல்லாருமே வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தில் சந்தோஷம் அடைகிறோன்றதையும் நாங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சருக்கு மிக்க நன்றி. ஐயா இப்போ 5000 போகிறேன்ருக்காங்க. எங்களுக்கு மாதம் 1000 ரூபா வருது. எங்களுக்கு செலவுக்கு உதவியாக இருக்குது. அடுத்த வாட்டி வந்தாலும் 2000 போகிறேன்ருக்காங்க. ஐயா தான் வரணும், எங்களுக்கு முதலமைச்சர் வரணுன்றது எங்களோட சந்தோஷம், எங்களோட வேண்டுதல். மாதம் 1000 ரூபா பட்டது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வைத்திய செலவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் அடுத்தது நீங்கள் தான் ஆட்சிக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். மாதம் 1000 ரூபா முதலமைச்சர் அவர்கள் போட்டுட்ருக்காங்க. அதுவே பேர் உதவியாக இருக்குது. இன்றைக்கி 5000 ரூபா போட்டிருக்காங்க அக்கௌண்ட்டில். இதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அப்பா ஸ்தானத்தில் இருந்து எங்களுக்கு முதலமைச்சர் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம். எலெக்ஷன் வந்தோடனே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. மாதம் 2000 ரூபா தலைவர் கொடுக்குறாங்க. அதையும் நாங்கள் கொண்டாடுவோம், சந்தோஷமாக இருப்போம்.